இவங்கள பார்க்க என்னடா இது இப்படி வாழ்றாங்க ஜி இவனுங்களாம் நான் ஃபிளெக்சிபிளாவே இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. ஆனால் இங்க வந்தப்ப என்னுடைய வெள்ளைக்கார நண்பனோட நான் வந்து மோட்டார் பைக் ரைட் போறது உண்டு. நான் 3 மணிக்கு ஓகே மீட் பண்ணலாம். நிமிடங்கள் 3:05க்கு அந்த இடத்துல வந்தேன். மேட் யூ ஆர் லேட் மேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாப் இன்டர்வியூவோ இல்லைன்னா ஒரு மேனேஜர் கூப்பிடுறாரு மீட்டிங்கோ ஒரு ப்ரொஃபஷனல் மீட்டிங்கோ அப்படின்னு வந்தால் மட்டுமே 15 நிமிடங்களாவது வெளிநாடு போய்விட வேண்டும். என்னமே நம்மளுக்கு வருது 5 மணிக்கு ஓகே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் 5 o'clock யூகே டைம் ஸ்ரீலங்கன் டைம் ஒரு ஒரு நக்கல் பாணியில் கேட்பார்கள். டிசிப்ளின் அப்படிங்கிறதே வந்து யாரும் பார்க்காத பொழுது நீங்கள் சரியானதை செய்வதுதானே டிசிப்ளின். இவ்வளவு பேசுற நம்ம டிசிப்ளின்கிறதுக்கான வரைவிலக்கணம் வந்து when no one is watching you you are doing the right thing, that is called discipline. டிசிப்ளின்கான வரைவிலக்கணம். அப்ப this is not the best way to live. உங்களுக்கு பெஸ்ட் லைஃப்ல பெஸ்ட் வேணும் அப்படின்னா நாளைய சமுதாயம் மாறணும் அப்படின்னா இன்றைய குழந்தைகளுக்கு தான் நாங்கள் அதை சிறிது சிறிதாக அவர்களுடைய தலையில் மனதில் செலுத்த வேண்டும். ஏன்னா ஈஸி, அவங்க வந்து உங்களையே பார்த்துட்டே இருக்காங்க எப்படி நீங்க ஃபங்க்ஷன் பண்றீங்க, உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் சிறியவர்கள் கவனிக்கிறார்கள். நீங்க ஒரு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அந்த மாறுதல் மனநிலையில் அந்த மாற்றம் வர வேண்டும். இங்க இருக்கிற பெருமைகளையும் அங்க நம்ம பண்ற தவறுகளையும் நான் சுட்டி காட்டுறது இல்லை என்னுடைய நோக்கம். வை நாட் அப்படிங்கிற கேள்வி என்னுக்குள்ளாக எழும்புகிறது. இவர்களுக்கு செய்ய முடியும் என்றால் அத்தனை பாரம்பரியம் அத்தனை கல்ச்சர் வேல்யூஸ் வச்சிருக்கிற நம்மளுடைய கலாச்சார மக்களுக்கு ஏன் செய்ய முடியாது, ஏன் செய்ய முடியவில்லை? மாற வேண்டும், மாற்றத்தை இலகுவாக கொண்டு வர முடியுமே. ஆசிரியராக இருக்கலாம், பொது இடங்கள்ல பேசுற ஒருவராக இருக்கலாம். தவறு என்பது தவறு அப்படின்னு சொல்லி எடுத்தால் மட்டுமே நீங்கள் தவறு செய்வதை தவிர்ப்பது எப்படி அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. அது என்ன பெரிய தவறா என்ற மனநிலை இருக்க மட்டும் மாற்ற முடியாது. சோ மாற்றத்தை கொண்டு வருவோம். ஒவ்வொரு தனித்தனி நபராக சரியானதை செய்வதன் மூலம் சரியான முறையில் சிந்திப்பதன் மூலம் மாற்றத்தை கொண்டு வருவோம்.